தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம்ங்கிற பெயர்ல அரசியல் கட்சியை ஆரம்பித்த நிலையில் அந்த கட்சியின் முதல் கூட்டம் பனையூரில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றதாகவும் அங்கு சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தற்பொழுது வந்திருக்கிற தகவலின்படி தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கு செயலி ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறதாகவும் அதிக உறுப்பினர்களை சேர்ப்பவர்களுக்கு நிர்வாக பொறுப்பு வழங்க திட்டமிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. உறுப்பினர்கள் சேர்க்கைக்கு என செயலி மூலமாக நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட எண் வழங்கப்படும் என்றும் இந்த எண் மூலமாக உறுப்பினர்களை சேர்க்கலாம் என்றும் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலி அடுத்த வாரம் அறிமுகம் செய்ய தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மேலும் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளை பிரித்து 234 தொகுதிகளை 100 மாவட்டங்களாக பிரித்து பொறுப்புகள் வழங்க தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் பற்றிய அறிவிப்பு இன்னும் 10 நாட்களில் வெளியாகும் என்றும் பொறுப்பாளர் நியமனத்திற்கு பிறகு உறுப்பினர் சேர்க்கைக்கான சிறப்பு செயலி அறிமுகம் செய்யப்படும் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தெரிவித்திருக்காங்க. மொத்தத்துல விஜய் தன்னோட அரசியல் கட்சியை தொழில்நுட்பத்தின் மூலமாக வேற லெவல்ல மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க திட்டமிட்டிருக்கிறதாக தெரிய வந்திருக்கு.